I'm Manimegle Vijayarangan. I really feel on top of the world to meet you all once again. And I'm sure you all are in the pink of health too. நான் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். உங்களெல்லாம் திரும்பி பார்க்கறதுல ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. இது ஏற்கனவே இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை இங்கிலீஷ் டு தமிழ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஃபஸ்ட்டு சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்னு ஒன்று இருக்குது. 10th 11th 12th எல்லாருக்குமே சிம்பிள் டு காம்பவுண்டாக மாற்றுங்க, காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், இது மாதிரி மாற்ற சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும் ஒரு சென்டென்ஸை. ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே சிம்பிளாக இருக்கும். அது ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். மெயின் கிளாஸ் மீன்ஸ் இட் வில் ஹாவ் அ சப்ஜெக்ட், அப்புறம் ஒரு வேர்ப். ஐ saw a barking dog. I saw a barking dog. இங்கே ஐ வந்து சப்ஜெக்ட், saw வந்து வேர்ப். ஓகே, இப்போது காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும், நடுவில் ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும். அந்த கன்ஜங்ஷன் பேர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், I saw a dog and it was barking. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் கிளாஸ். I saw a dog, that's one main clause. It was barking, another main clause. And என்றது coordinating conjunction. புரியுதா? இப்போ அடுத்தது இதே சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸாக மாற்றட்டுமா நான்? I saw a dog which was barking. I saw a dog main clause, which was barking subordinate clause. அங்கே விச்ன்றது subordinate conjunction. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்காது, ஒரு மெயின் கிளாஸ், ஒரு சபார்டினேட் கிளாஸ். சமயத்தில் 2-3 சபார்டினேட் கிளாஸ் இருந்தாலும் இருக்கும். இப்போ மெயின் கிளாஸ்க்கும் சபார்டினேட் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நான் கிளாஸ் அனாலிசிஸ் சொல்லி கொடுக்கும்போது இது சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். மெயின் கிளாஸ்னால் தனியாக நிற்கும், தனியாக சொன்னால் அது இட் கிவ்ஸ் மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ saw a dog, இது மீனிங் ஃபுல்லாக இருக்குல்ல. ஐ saw a dogன்றது இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். ஆனால் இப்போ நான் பாருங்க விச் வாஸ் பார்க்கிங் அப்படின்னு சொன்னேன்னா என்னது விச் வாஸ் பார்க்கிங்? ஐ saw a dogன்னு சொல்லிட்டு விச் வாஸ் பார்க்கிங் சொன்னால் தான் இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். வெறும் சபார்டினேட் கிளாஸை தனியாக சொன்னால் அது மீனிங் கொடுக்காது. ஸோ தட்ஸ் வை மெயின் கிளாஸ்க்கு வந்து இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு பேர், சபார்டினேட் கிளாஸ்க்கு டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு பேர். ஏன்னா இது அதை சார்ந்து இருக்குது. அதனால் இப்போது நான் லிஸ்ட் ஆஃப் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே அது சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸான்னு தெரியணும். ஐ வில் ரிப்பீட், சிம்பிள்னா கன்ஜங்ஷன்ஸ் இருக்காது, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் subordinating conjunctions இருக்கும். Now these are the coordinating conjunctions: for, and, nor, but, or, yet, so. Fanboys ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே தான் இது. Next, subordinating conjunctions: though, although, even though, if, after, as soon as, since, because, unless, which, who, where, so, ... that. இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு. ஸோ நீங்கள் தரோவாக இருப்பீங்க. இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஜென்ரஸ். அதாவது அவன் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாலும் நல்ல தாராள மனசு உடையவன். இன்ஸ்பைட் ஆஃப், அந்த இன்ஸ்பைட் ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஓகே, in spite of his poverty he is generous. இங்கே பாருங்கள் கன்ஜங்ஷன் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. ஸோ திஸ் இஸ் சிம்பிள். ஸோ இதையே காம்பவுண்டாக மாற்ற ட்ரை பண்ணலாம். he is poor yet he is generous. he is poor main clause, தனியாக சொல்லி பாருங்கள் மீனிங் கொடுக்குது. he is poor, he is generous மீனிங் கொடுக்குது இல்லை. இப்போ yetங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ திஸ் இஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஹீ இஸ் புவர் yet he is generous. நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கும், எப்படி மாற்றலாம் இது? நான் ஏன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தோ ஆல்தோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். தோ he is poor, he is generous. இங்கே பார்த்தீங்கன்னா though he is poor, he is generous. இங்கே பாருங்கள் மெயின் கிளாஸ் எது? he is generous. அது தனியாக சொன்னால் மீனிங் கொடுக்குது. பட் though he is poor, though he is poorன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம்னா you'll be waiting for me to complete the sentence. இன்னும் என்னவோ சொல்ல வராங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? though he is poor, he is generous. ஸோ மெயின் கிளாஸும் சபார்டினேட் கிளாஸும் சேர்ந்தால் தான் மீனிங் கொடுக்குது. மெயின் கிளாஸ் தனியாக இருந்தாலும் மீனிங் கொடுக்கும், பட் சபார்டினேட் கிளாஸ் தனியாக இருந்தால் மீனிங் கொடுக்காது. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் ஒரு மெயின் கிளாஸ், ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். இப்போது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் இல்லையா? இப்போது நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் தரேன். நீங்கள் அதில் எது சிம்பிள், எது காம்பவுண்ட், எது காம்ப்ளெக்ஸ்னு யூ ஹாவ் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே? இப்போது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தரவாயிட்டிங்களா? ஒரு சென்டென்ஸில் பார்த்த உடனே சொல்லிடுவீங்கல்ல சிம்பிள் எது, காம்பவுண்ட் எது, காம்ப்ளெக்ஸ்னு. சரி, பார்த்ததும் சொன்னால் பத்தாது, ஒன்று இன்னொன்னா மாற்றவும் தெரியணும் இல்லையா? தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ என்னோடய அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பாருங்கள். அதில் ஆக்சுவலாக அதை 10 டைப்ஸாக நான் பிரிச்சுருக்கேன். நான் அதை 5 டைப்ஸாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். பார்ட் 1, பார்ட் 2 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸில். ஸோ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஓகே? I'll meet you in the next video. Till then, take care. Bye-bye.